ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ பப்பிள்ஸ் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருந்தேன். அதை நம்ம இதை மாதிரி இந்த வடி கட்டி இருக்கு இல்லையா, அதில் நம்ம இது மாதிரி நல்லா தேய்ச்சி மசிச்சு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக மாவு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரியே 4 உருளைக்கிழங்குமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நாம் இதில் அரிசி மாவு கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தி பசைங்க. ஃபுல்லாக அந்த அரிசி மாவு அந்த உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இதிலே நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக கடைசியாக நெய் சேர்த்துருக்கேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நாம் இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இதை எடுத்து வச்சு இது மாதிரி உருட்டிட்டு இதை நம்ம இப்போ சமமாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கத்தி வச்சு இதை நாம் பீஸாக இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு இல்லையா, இதில் ஒரு இதை மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அதை நம்ம நைஸாக இதை மாதிரி தேய்ச்சி நீட்டாக நைஸாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும். சின்ன சின்னதாக மாவு எடுத்து அதை நம்ம உருட்டி போடுறதுக்கு இது உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி நீட்டி நம்ம உருட்டி வச்சதுக்கப்புறமா இது மாதிரி குட்டி 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 குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். சீடை உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பாக பாருங்கள். இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். இதுலேயே நம்ம இந்த மாதிரி பால்ஸாகவும் ரெடி பண்ணலாம். இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம ரெடி பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம பால் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரியே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபோர்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா வரி வரியாக அது உங்களுக்கு ஷேப் வேறு மாதிரி இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். டிசைனாக தெரியும். அந்த 4 வரியை அழகாக அதில் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தெரியும். இதை மாதிரியும் நம்ம செய்யலாம், இல்லை பால்ஸாகவும் செய்யலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, எது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேன். இப்போ அதை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பேன் வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பபிள்ஸ்லாம் இதில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டு எடுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டு நல்லா பொரிச்சு நல்லா அது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. கலர் கூட பாருங்கள் நல்லா மாறிடுச்சு. இந்த கலருக்கு வரும்போது நல்லா எண்ணெயை இருத்துட்டு எடுத்து வச்சுருங்க. இதுதான் கரெக்டான பதம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சோம் இல்லையா, அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ரெண்டாவதெல்லாம் நம்ம போடும்போது உடனே ஹீட் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு எண்ணெய் ஹீட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு பொரிஞ்சிடும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியும் பாருங்கள். நம்ம அந்த ஃபோர்க் ஸ்பூன் வச்சு அழுத்தணும் இல்லையா, அந்த வரியாக அதில் உள்ளது வந்து நல்லா தெரியும். இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நாம் உடச்சி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக உங்களுக்கு குக் ஆகிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா கூடாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும். நம்மளோட பொட்டேட்டோ பபிள்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.